கர்ப்பகாலியா இருக்கும்போது நோன்பு டைம்ல மாதவிடாய் வந்துச்சுன்னா நோன்பு அப்பயே விட்டுருணுமா இல்ல இஃப்தார் டைம் வரையும் வெயிட் பண்ணி நோன்பு திறக்கணுமா? உபாதையாக இருக்கிற மாதவிடாய் என்பது நோன்பு நோற்று இருக்கிற நிலையில அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுருச்சுன்னா அவங்க இஃப்தார் வரை வெயிட் பண்ணிட்டு அதை முடித்து விட்டு அடுத்த நோன்புல இருந்து நோக்காமல் இருப்பதா அல்லது அந்த நோன்பையே விட்டு விடுவதா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த நோன்பையே தான் விட்டுவிடணும். அது அந்த நோன்பே தன்னாலே அது முறிந்து விடுகிறது. அவர்களுக்கு அந்த இயற்கை உபாதை வந்து விடும் பொழுது, மாதவிடாய் வந்து விடுகின்ற பொழுது அந்த நோன்பை நாம முடிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அந்த நோன்பு தன்னாலே முறிந்து விடுகிறது. அப்ப தன்னாலே முறிந்து விடுகிறது என்றால் நாம மீண்டும் நோக்கும் பொழுது அந்த நோன்பை பிறகு ரமலான் மாதம் முடிஞ்ச உடனே கணக்கு பண்ணி நோட்போம்ல, அப்படி நோக்கும் பொழுது நாம் இந்த எந்த நோன்புல பாதியில இருக்கும் பொழுது நமக்கு மாதவிடாய் இருந்துச்சுன்னா அந்த நோன்பை அந்த நாளையும் கணக்கு சேர்த்து கணக்கு பண்ணி தான் நாம பிடிக்கணும். அப்ப நோன்பு வந்து முடிச்சிட்டு தான் அதை வந்து இஃப்தார் வரை வெயிட் பண்ணிட்டு அடுத்த நோன்புல இருந்துதான் விடுபட்ட நோன்பை கணக்கு பண்ணணும்னு கிடையாது. அந்த நாம முடிக்கணுங்கிறதுலாம் கிடையாது. அது நோன்பு தன்னாலேயே முறிந்து விடும். அந்த நோன்பு மாதவிடாய் வந்து விட்டாலே முறிந்து விடுகிறது. அதையும் சேர்த்து தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், கணக்கு பண்ணிக்கணும்.